Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நிறைய படங்கள் பெரிய படங்கள் வருது, அதுக்கு நம்ம போட நிறைய வியூஸ் வரும். எதுக்காக இந்த மாதிரி சின்ன படங்கள்ல எல்லாம் எடுத்து பார்க்குற படம் என்ன பாதிக்கிற படத்துக்கு தான் நான் ரிவ்யூ போடுறேன். வர ரிவ்யூ போடுறேங்கிறது இல்லை. அது இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, சார் 1 மினிட் ரிவ்யூ பண்ணுங்க. தக்லீஃப் படத்தோட ஹிந்திக்கு டப்பிங் பண்ணியிருந்தீங்க சார். அந்த படத்தோட மிக்சட் ரிவ்யூக்கு காரணம் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சது. நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு சுஹாசினி மேடம்க்கு மெசேஜே அனுப்பிச்சேன். அது மெசேஜை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து நீ என்ன இப்படி போட்டுட்ட அப்படின்னு நிறைய பேர் என்னை திட்டினாங்க. இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிற அந்த ரேஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இல்லை, அது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. அது இப்போது கூலி வரப்போகுது. கூலிக்கான ஹைப் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்று ரொம்ப பெருசாக ஜெயிக்கும், இல்லை ரொம்ப பெருசாக அடிக்கும். இது எக்ஸ்ட்ரீம் தான் நடக்கும். பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷல் டே. உங்களோட பர்த்டே அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எல்லாம் பார்த்துருந்தீங்க. பட் அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு நம்ம ஏன் ரஜினி சாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு திடீர் முடிவு. அவரை பார்க்கறது வந்து அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஆங்கிலத்தை சர்ரியல் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ரியல் மூமெண்ட் அப்படி உட்காந்துருக்கேன். அப்படி வந்தார் கரெக்டாக 9:59 10 வணக்கம். ரஜினி சாரை பற்றி பேசினா கண்டிப்பாக இளையராஜா சாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அவருக்கும் அப்படி என்ன சார் நெருக்கம்? இதுதான் முதல் படம் அவர் பண்ண மியூசிக் தான். மோகமுல் வந்து சார் தான் மியூசிக் பண்ணார். மியூசிக் பண்ணிவிட்டு ரீரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் என்னை கூப்பிட்டு அமிச்சார். முக்கியமாக வந்து நிறைய பேர் இந்த ரீமேக் அப்படிங்கிறதையும் தாண்டி அவருடைய பாடல்களை இங்கேயுமே அவங்களுடைய இப்போ வரக்கூடிய படங்கள்லையுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சில வழக்குகளுமே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பண்றதெல்லாம் சரியா சரியில்லையான்னு நிறைய பேர் கேட்டாலும் உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு சார்? என் மேல வழக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்களா? முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். நம்ம தொடர்ந்து பல ஸ்பெஷலான கெஸ்டர்ஸை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இவரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான முகம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து இவருடைய சீரியல்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இவருடைய முகங்களை பார்த்து நம்ம தொடர்ந்து வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட அபிஷேக் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஷாம்லா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? பிரமாதமா இருக்கேன். பேர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே என்ன சொல்லுவாங்க, கற்பூரா மாதிரி கப்புட பிடிச்சிக்கிட்டாம்பான்னு சொல்ற மாதிரி. எப்படி சார் இவ்வளோ மெமரி பவர்? இது என்னங்க, நீங்க பேர் சொன்னீங்க பிடிச்சிட்டேன். பட் ஞாபகம் இருக்கணும்ல சார்? இல்லை பொதுவாகவே அது இருந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்டாக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அது நாடகங்கள் பண்ணதுனால அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே யாரையாவது மீட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேரை கேட்பேன். ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் சரி, கேபில் போனாலும் சரி, இதெல்லாம் நான் போவேன். ஸோ பேரை தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு. அவங்கள பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணால் தான் அது ஒரு நெருக்கமாக முடியும். மற்றவங்களுக்குலாம் அபிஷேக் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியல சார். என்னைய பொறுத்தளவுக்கு அபிஷேக் அப்படிங்கிறவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர், என் கூட இருக்கிற மனிதர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்கூல் படித்த டைமில் வந்து ஜீ தமிழில் உங்களுடைய சீரியல்கள்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஏதோ நம்மள மாதிரி இருக்காரேப்பா, நம்ம ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகுதே அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே உங்கள் கூட பர்சனலாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது உங்களுக்கு மக்கள் கிட்ட போகும்போது அவங்க அதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இல்லை, அதாவது மக்கள்னால தானே நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் போனாக்கா அது ஃபுல் உற்சாகம் வந்துடும். ஏன்னா அவங்க பேசுவாங்க, நம்மக்கிட்ட நிறைய பேசுவாங்க. அதுவும் டெலிவிஷன் மூலமாக நிறைய பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்கவே மாட்டாங்க. இப்போ சினிமானாக்க கொஞ்சம் ஒரு நிறைய சினிமா பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க பேச. நம்மக்கிட்ட பேச யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே தொழில் கை போடுவாங்க, அப்படியே வாங்கம்பாங்க. ஸோ நமக்கும் அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மக்கள் மத்தியில் போகிறது, மக்களை சந்திக்கிறதுங்கிறது வந்து நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. எனக்கு வந்து ஒருத்தங்க உங்களை பார்த்து நான் ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது நான் பெருமையாக நினைக்கிறேன்.
கண்டிப்பா. அதே மாதிரி அவங்க அதை ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறத வந்து நம்ம கொடுக்கறது என்ன தப்பு இருக்குது? ஸோ ஐ எம் லைக் தட். இத கேட்கும்போதே நல்லா இருக்கு. எத்தன பேர் இந்த மாரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி சார். நமக்கு ஒரு ரூ. 10 கிடைக்குது. அதுல ரூ. 5 நம்மளுக்கு முடிஞ்சவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமே பெருசு தான் நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள்ல அட்லீஸ்ட் நம்ம பண்ணணும்ன்ற ஒரு தாட் வரும்ல சார். ம். அது எந்த இடத்துல இருந்து? அது எனக்கு அப்பா அம்மாட்டேருந்தே வந்துச்சு. அப்பா வந்து நாங்க பாம்பேல தான் இருந்தோம். 2வது மாடியில தான் வீடு எங்களுக்கு. ஃப்ளாட் சிஸ்டம் தானே. அவர் நைட் அப்படியே தம் அடிச்சுட்டே இருப்பாரு. திடீர்னு யாரோ ஒருத்தர் "நீ சாப்பிட்டியான்னு?" கேட்பாரு. அது யாருன்னே அவருக்கு தெரியாது. பரிச்சயமான முகமாவே இல்ல. அவன் திடீர்னு "இல்லனாக்கா, சரி வா சாப்பிட்டு போ" அப்படின்னு கூப்பிட்டுருவாரு மேல. யாரா வீட்ல இருந்தாலும். ஆமா. வீட்ல சாப்பாடு இருக்கா? ஓ! அந்த நேரத்துல சமைக்க முடியுமா? அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. ஸோ அது இயல்பாவே ஒரு விஷயமா அது நடந்துச்சு எனக்கு. இப்போ சமீபத்தில ஒரு நண்பர மீட் பண்ணேன். அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாரு என்ன. ம். இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாரு, "சார், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் இன்டர்வியூ கடைசியில சொல்றேன்" அப்படின்னா. "என்னப்பா ஏதோ கடைசியில சொல்றேன்னு?" "இல்ல சார், நீங்க புது புது அர்த்தங்கள் சீரியல் ஒண்ணு சரி. நடிச்சீங்க. அ தேவயானி மேடமோட. அதில நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா வந்தேன். ஓ! வரும்போது ஆம்புலன்ஸ் மேடம கூட்டிட்டு வர மாதிரி ஷாட்டு. அந்த வீல் வந்து ஆம்புலன்ஸ் வீல் என் கால் மேல ஏறிடுச்சு சார். எனக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு. பட் யாருமே கண்டுக்கல. நீங்க அத பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுனீங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டியான்னு கேட்டீங்க சார். நான் சாப்பிட்டு அன்னைக்கு 2 நாளா இருந்தது. ஓ! எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சார்ன்னு சொன்னாப்புல. எனக்கு அது அந்த நேரத்தில இது ஒரு பெரிய தெரியாது. விஷயமா தெரியல. இது ஒரு மனுஷ இயல்பு தானே. அது யாரும் பண்றாங்களா பண்ணலையாங்கிறது நான் அப்படிதான். நான் கேட்பேன். அ யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா கேட்கணும்ல. ம். நான் அதே மாரி அவர்ட்ட இன்னொன்னு விஷயம் சொன்னேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட். இப்போ டிஜே, விஜேலாம் சொல்றாங்க. இல்ல, எவ்ரிபடி இஸ் அன் ஆங்கர். எவ்ரிபடி இஸ் அ ஹோஸ்ட். நீங்க யாரு அத பிரிக்க? நீங்க யாரு சின்ன திரை, பெரிய பெரிய திரைன்னு திரை. பிரிக்க? இல்லையா? நீங்க வந்து ஒரு ஃபேமிலில இருக்கீங்க. நீங்க வந்து என் அண்ணா, தம்பின்னு சொல்வீங்களே தவிர, அவர் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிச்ச அண்ணா, அப்பாவுக்கு புடிச்ச தம்பின்னா பேசுறீங்க. பிரிவே இல்லையே! இப்பலாம் வந்து இந்த சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நெறைய வருது சார். ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நல்ல இருக்கேன் வார்த்தை. நானு. ம். ஆனா இந்த சின்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நான் எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, புது இயக்குனர்களா இருக்கட்டும், புதிய ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும் வர தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்த இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுமே குடுக்கறது இல்லன்றது என்னுடைய ஒப்பீனியன் சார். ஆனா நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன படங்களா இருந்தாலும், அத அப்ரிஷியேட் பண்ற விதமா ஒரு வீடியோ போடுறீங்கல்ல, எனக்கு ம். அது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நெறைய படங்கள், பெரிய படங்கள் வருது. அதுக்கு நம்ம போட்டா நெறைய வியூஸ் வரும். எதுக்காக இந்த மாரி சின்ன படங்கள்லலாம் எடுத்து பண்ணணும்? நான் ரிவ்யூஸ் பண்றது படம் வாங்கி பண்றதில்ல. நான் ரொம்ப நேர்மையா படத்த விரும்புறவன். பணம் வாங்கி எனக்கு பொய் பேச சொன்னா என்னால முடியாது. ஸோ அதுக்குள்ள நான் போல. அதே மாரி நான் பார்க்குற படம் என்ன பாதிக்கிற படத்துக்கு தான் நான் ரிவ்யூ போடுறேன். நான் வாரம் ரிவ்யூ போடுறேங்கிறது இல்ல. இல்ல. அது இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சார் 1 மினிட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. அந்த படத்துல எனக்கு ஏதாவது தோணணும்ல. தோணும். அதுதான் நான் பேசுறேன். அதே மாரி சின்ன படம்னு நீங்க நெறைய சின்ன படங்கள் நான் பார்த்த ஒரு சில நல்ல சின்ன படங்கள்லாம் நான் இம்மீடியட்டா ஃபோன் பண்ணி யாரு? அப்படின்னு கேட்டு பேசினேன். மெட்ராஸ் மேட்னி டைரக்டர் கார்த்திக் அபிஷேக் நெனைக்கிறேன் அவர் பேரு. அவர்ட்டலாம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஓ! "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு. அவர் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சரண் சார் அ இதெல்லாம் பண்ணார்ல, வசூல் ராஜா, ம். அமர்கலம்லாம் பண்ணவரு. அவர் அந்த படத்த பார்த்துட்டு, "ரொம்ப நல்ல படம் இருந்தது. எனக்கு நம்பர் குடுங்கன்னு" சொல்லி ஓ! அவர் ட்வீட் பண்ணாரு. ம், ம், ம். இந்த படத்த பத்தி. அப்போ ஒரு நல்ல தரமான படம், ஒரு நல்ல கன்டென்ட் போய் சேரணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இருக்கணும். எல்லாமே பணம் இல்ல. கண்டிப்பா. எனக்கு தெரியாமயே நான் 3 பிஹெச்கேங்கிற ஒரு படம் பார்த்தேன். அதில தேவயானி மேடம் இருக்காங்க, சரத் சார் இருக்காங்க. எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க. ஆமா. ஆனா அந்த ப்ரொடியூசர் பையன எனக்கு தெரியுங்கிறது தெரியும். வந்து எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவ்வளோ நல்லா தெரியும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆர்கானிக்கா நடக்கிற வர்ற ஒரு விஷயம். விஷயமா இருக்கு. அதே மாரி இன்னொரு சின்ன படம் பார்த்தேன். மாயக்கூத்துன்னு ஒரு ம். படம். இப்போ இதெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ம். அது என் சப்கான்ஷியஸ்ல இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் சின்ன படங்கள பேசுவோமே! பெரிய படங்களுக்கு பெரிய ஆடியோ லான்ச் இருக்கு. பெரிய ட்ரெய்லர் லான்ச் ட்ரெய்லர் இருக்கு. லான்ச். அங்க பேசுறதுக்குன்னு ஒரு 5, 6 பெரிய இயக்குனர்கள் சேர்ந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட படம் பார்க்கறதுக்கு மக்கள் போவாங்க. ஏன்னா இருக்கிறதுலயே தமிழ் ஆமா. சினிமாவ பெரிய இயக்குனர்கள் ஒரு 6 பேர், 7 பேர் சேர்ந்து அத பத்தி பேசும்போது, அப்போ அது நல்ல படமா தான் இருக்கும்னு இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா. வெளியில வந்து அத தப்பாவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க.
தக்லைஃப் படத்தோட ஹிந்திக்கு டப்பிங் பண்ணியிருந்தீங்க சார். ஆமாம். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்ளோ டக்கு டக்குன்னு இவ்ளோ ஸ்பீடா பேசுவீங்களா ஹிந்தி அப்படின்ட்டு எனக்கு ஒரு வியப்பா இருந்தாலும், அந்த படத்தோட மிக்ஸட் ரிவ்யூக்கு காரணம் நெறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட பார்வையில அது எப்படி சார்? எனக்கு அந்த படம் பிடிச்சது. நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு ம். சுஹாசினி மேடம்க்கு மெசேஜே அனுப்பிச்சேன். ஓ! அது மெசேஜை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து நீ என்ன இப்படி போட்டுட்ட அப்படின்னு நிறைய பேர் என்னை திட்டினாங்க. ஓ. நான் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஷேர் இட் வித் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது நெகட்டிவ் ஆனதுக்கான காரணம் நிறைய பேசலாம். இது படம் நெகட்டிவ் ஆனதுக்கு காரணம் நிறைய பேசலாம். அதை பற்றி இயக்குனர் ஹரிஹரனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ம். அவர் அதை வந்து வேறு மாதிரி சினிமேட்டிக் டேர்ம்ஸில் அதை பிரித்து அனலைஸ் பண்ணி பேசினார். பட் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு மணிரத்னம் கமல் காம்பினேஷன், அதில் சிம்பு சார் இருக்கார், அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ரவி கே சந்திரன் சினிமாட்டோகிராஃபி, அந்த போகும்போதே ஒரு ப்ரிப்பேர்டாக போகும் ம். இல்லையா? அந்த ப்ரிப்பரேஷன் ட்ராவல்லையே நான் போயிட்டேனோன்னு நினச்சேன். ஓகே. எனக்கு அது பெருசாக தப்பாக தெரியல. நிறைய அதில் நாயகன் தெரிஞ்சுது. அதில் நிறையா நம்ம மணிசரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் செக்கசிவந்தவனம் தெரிஞ்சுது. அதை மீறி நமக்கு ஒருத்தரை பார்த்தா பிடிக்கும்னு ஒன்று இருக்குல்ல, ம். அந்த பயஸ் ஒன்று இருக்கும். அதில் நான் ட்ராவல் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸுங்கிறது வந்து எஸ் இட் இஸ் தேர். பட் ஓடிடியில் அதை பற்றி யாரும் தப்பாக பேசலைன்றாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த 1000 கோடி, 2000 கோடி அப்படிங்கிற அந்த ரேஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே எனக்கு அதை எழுதவே தெரியல. 2000 crores எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு தெரியாது. ஸோ க்ரோர்ஸ் அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. ஆனா இப்ப அந்த ரேஸ்ல எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எத்தனை கோடியை கலெக்ட் பண்ணும், எத்தனை எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வரும் அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆஸ் அ டேரக்டராவா இருக்கட்டும், ஆர்டிஸ்டாவா இருக்கட்டும், இது எப்படி இருக்கு சார் இந்த விஷயங்களை? இல்லை, அது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. அது இப்போ லியோ இது கூலி வரப்போகுது. கூலிக்கான ஹைப் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்று ரொம்ப பெருசாக ஜெயிக்கும், இல்லை ரொம்ப பெருசாக அடிப்படும். இது எக்ஸ்ட்ரீம் தான் நடக்கும். இவங்க நீங்கள் பேசுகிற இந்த படங்கள் எல்லாமே ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி பிக்காக மாறும், இல்லை இட் வில் ஜஸ்ட் பி அ வாஷ் அவுட் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இந்தியன் 2 பார்த்தோம், அது அந்த மாதிரி. இல்லை பாகுபலி மாதிரி ஒன்று பார்த்தோம். புஷ்பா எதிர்பார்க்கறத விட பெருசாக போச்சு. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கிராஃப். ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட்ஸ் இருக்கா அப்படின்னாக்க அவர் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10 ரூபா போடுற இடத்துல 10,000 போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸே வேறு. அதிகம். அண்ட் அது யார் மேலே அதை சுமக்கிறாங்கன்னா ஆர்டிஸ்ட் மேலே சுமக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சார் பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷல் டே. உங்களோட பர்த்டே அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எல்லாம் ஆமாம், பார்த்துருந்தீங்க. ஆமாம். அந்த மீட் பத்தி பேசலாம் சார். ரஜினி சார் வந்து இந்த 30 இயர்ஸில் இந்த மாதிரி நேருக்கு நேர் உட்காந்து பழகின காலகட்டங்கள் ரொம்ப கம்மி. சிவாஜி படத்துக்கு அப்புறம் ஒரு தடவை ஐ திங்க் ஐ சா சார் இன் டுக் ஃபோட்டோகிராஃப். அப்போ தான் ஆப்பிள் ஃபோன் வந்த புதுசு. அது ஓகே. நாங்கள் அமெரிக்கா போயிட்டு வரும்போது அதை எடுத்தோம். பட் பேசலை. அப்புறம் எனக்கும் என்னென்னா கொஞ்சம் கூச்ச சபாவம், யாரையாவது அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா. பட் அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஏன் ரஜினி சாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு திடீர் முடிவு. ஓகே. 22ஆம் தேதி ஒரு திடீர் முடிவு பண்ணேன். யாரை கேட்டால் நடக்கும்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசி அது சார் வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு. அவர் 24ஆம் தேதி அவர் துபாய் கிளம்புற நாள் அன்றைக்கி. அவர் துபாய் போகிறார் அன்றைக்கி. சார் ஊருக்கு போகிறாரு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் 23ஆம் தேதி ஈவினிங் எனக்கு ஃபோன் வந்துச்சு சார் ஆஃபீஸ்லேருந்து. சுப்பையா அண்ணன் ஃபோன் பண்ணி சார் காலைல 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்னு. எனக்கு தூக்கமே இல்லை. ஓகே. இந்த சின்ன பசங்க பிக்னிக் கிளம்பும்போது ஒரு ஜாலி ஒன்று இருக்கும்ல, ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஐயோ பார்க்க போகிறோமே வர அப்படின்னு. நைட்லாம் தூக்கம் இல்லை. காலையில் எழுந்து சீக்கிரமாக போயிட்டேன். 8:30 9 மணிக்கெலாம் சார் வீட்டு வாசலுக்கு போயிட்டேன். வண்டியில் உட்காந்து வீடை பார்த்துட்டே இருக்கேன். இங்கே இருப்பார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பார் இவர், இங்கே தான் அந்த டிஸ்கஸ் இதெல்லாம் என்னெல்லாமோ ஓடிட்டுருக்கு மைண்டில். ஏன்னா அவ்வளோ, அதாவது எனக்கு வெறியனுங்கிற மீறி எனக்கு ஒரு காட் ஸ்டேட்டஸில் நான் அவரை வச்சுருக்கேன். ஏன்னா நான் சினிமா வந்ததுக்கு அவர் ஒரு பெரிய காரணமாக என் லைஃப்பில் இருந்திருக்காரு. ஸோ அவரை பார்க்குறது வந்து அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஆங்கிலத்தில் சர்ரியல் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ரியல் மூமெண்ட் அது. நான் அப்படி உட்காந்துருக்கேன். அப்படி வந்தார் கரெக்டாக 9:59 10 வணக்கம். அது ஐயோ என்ன அந்த மனுஷனை பார்த்துட்டோமே. அப்புறம் ஒரு 10 minutes ஹேட் அ நைஸ் கான்வர்சேஷன், சூப்பர் கான்வர்சேஷன் நடந்தது.
அவர் சால்வே போத்தினேன். அப்புறம் ஒரு ஓம் சுவாமின்னு ஒரு ஒரு சுவாமிஜியோட புக்ஸு, அவரோட விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஓகே. புக்கை ப்ரெசென்ட் பண்ணேன். நான் கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார். அந்த 10 மினிட்ஸ் வந்து லைஃப்பில் நான் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. என்னதான் கலைமாமணி அவார்டு வாங்கினாலும், பெஸ்ட் ஆக்டர் ஸ்டேட் அவார்டு வாங்கினாலும், சாரை பார்த்து அந்த 10 நிமிஷம் இருக்குல்ல, அது வந்து பிளிஸ். ரஜினி சாரை பத்தி பேசினா கண்டிப்பா இளையராஜா சாரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அவரையுமே எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டிப்பாக. மெஜிஷியன் அப்படின்னா அவரை சொல்லுவாங்க சார். உங்களுக்கும் அவருக்கும் அப்படி என்ன சார் நெருக்கம்? இல்லை, முதல் படம் அவர் பண்ண மியூசிக் தான். மோகமுல் வந்து சார் தான் மியூசிக் பண்ணார். மியூசிக் பண்ணிவிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் என்னை கூப்பிட்டு அமிச்சார். ஏன்னா யார் இந்த பையன் நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அமிச்சார். ஸோ இப்போ பார்த்தேன். பாம்பேயில் இருக்கேன்றீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாம் சொல்லி பாராட்டி புக்கெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாரை நான் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரல. மறுபடியும் இதே மெனக்கெடல் தான். அது திடீர்னு அந்த மாதம் என்னாச்சு தெரியல. பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரே இவரை லக்கு மாஸ். பார்த்துட்டு அப்புறம் சாரை பார்க்கணும். ஏன்னா 30வது வருஷம் மோகமுல்லோட 30th இயர் இந்த இயர். ஸோ சாருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சாரை பார்த்து ஒரு அப்போ தான் அவர் அந்த இது சிம்பனி முடிச்சுட்டு வந்திருந்தார். ம், ம். ஸோ அதுக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் பெருமையை சேர்த்துருக்கீங்க நாட்டுக்கு அப்படின்னு பேசிட்டு சால்வை பார்த்துட்டு ஒரு ஐ கேவ் ஹிம் மோகமுல் 30ன்னு ஒரு சின்னதாக ஒரு சைட்டேஷன் மாதிரி சாருக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதுவும் அற்புதமான விஷயம். பட் சார் வந்து ரஜினி சார் பேசுகிற அளவுக்கு இளையராஜா சார் எப்போவுமே பேச மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியும். பட் அதுவும் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. கண்டிப்பா. அவர் ஒரு ஞானி அப்படிங்கிற இடத்துல அவரை பார்த்ததும் ரொம்ப அற்புதமான நிகழ்வு அது. அவருடைய பாடல்கள் எல்லாமே இப்ப வரைக்குமே எல்லாருடைய மனதிலுமே வந்து நின்னுட்டு தான் சார் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக. முக்கியமா வந்து நிறைய பேர் இந்த ரீமேக் அப்படிங்கறதையும் தாண்டி அவருடைய பாடல்களை இங்கேயுமே அவங்களுடைய இப்ப வரக்கூடிய படங்கள்லயுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு சில வழக்குகளுமே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பண்றதெல்லாம் சரியா சரியில்லையான்னு நிறைய பேர் கேட்டாலும் உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு சார்? என் மேலே வழக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இல்ல சார், நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல சார், அதை பத்தி. இல்லை, எதுக்கு அது? நமக்கு தேவையில்லாத சர்ச்சை. அது சர்ச்சைக்கான விஷயம் நம்ம பேச வேண்டாமே. கண்டிப்பா அது sir. அவங்க விஷயம், அவங்க பேசிப்பாங்க. பட் ராஜா சாரோட பாட்டு இல்லாமல் இன்னைக்கு புது படங்கள் ஹிட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க அது உண்மையும் கூட தான். அதுக்கு அவர் பணம் வாங்குறாரு, ராயல்ட்டி கேட்குறாரு, கேஸ் போடுறாரு. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். சீரியல்ல நடிச்சாலே மோஸ்ட்லி வந்து படங்கள்ல நடிக்க முடியாதுன்னு ஒரு சில ஆர்டிஸ்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் இங்க 15 days 20 days கால் ஷீட் இருக்கோம், அங்க போனா கிடைக்காது. எங்கே இப்போல்லாம் அவ்வளோ நாள் சீரியல் எடுக்கிறாங்களா? அப்படிதான் சார் நான் லாஸ்டா ஒரு எல்லாம் இன்டர்வியூ போய் சொல்கிறாங்க. எல்லாம் 10 நாள் 15 நாளில் முடிச்சிடுறாங்க. சரி சொல்லுங்கள். ஸோ அதனால மூவில வந்து பெருசா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ சினிமாவில் யாரும் என்னை கூப்பிடல. ஓகே. சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 years சீரியல் பண்ணாமல் இருந்தேன். அப்போ படங்கள் பண்ணேன். இப்போ அதனால தான் படம் வந்துச்சுன்னா இல்லை. நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகல. அப்படின்னாக்கா ஒரு ஷாருக் கான் ஜெயிச்சிருக்க மாட்டார், ஒரு சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிருக்க மாட்டார். அது வேறு. அது நடக்குங்கிறது நடக்கும். ஆனால் இந்த டேட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து சீரியலில் நான் பீக்காக இருக்கும்போதே நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ சினிமாவுக்கும் சீரியலுக்கும்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸி. சீரியல் இப்போ நான் ஒரு சீரியல் கமிட் ஆகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு மிஞ்சி போனால் 4லேருந்து 5 நாள் வேலை வந்தால் பெரிய விஷயம். ஏன்னா நான் வாங்குகிற சம்பளம் அப்படி. அதுக்கு மேலே அவங்க என்ன தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ மீதி 25 நாள் படம் பண்ணலாம், வெப் சீரிஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது காரணங்கள் தான் அதெல்லாம். ஓகே. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வரலை அப்படின்னா இதுதான் காரணம்னு சொல்கிறோம்ல, அது காரணமாக இருக்காது. ஓகே. அதுக்கு மீறி ஒரு டிசைன் இருக்கும். அது உங்களுக்கு நடக்கணுன்றது அது நடக்கும். ரீசெண்டா தி ஹண்ட் பார்த்திருந்தேன் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதெல்லாம் உங்களோட கிளாஸே வந்து எனக்கு ரொம்ப என்னடா பண்றாரு, அது ஒரு மாதிரி கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. டீமுக்குள்ள எப்படி போனீங்க சார்? எப்படி இருக்கு அந்த ஹண்ட் வந்து பெரிய சக்ஸஸ், பெரிய ஹிட்டு. அது வந்து நான் டைரக்டர் நாகேஷ் குக்னோருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதேச்சியாக நிறைய ஆடிஷன் கூப்பிடுவாங்க. பாம்பேலேருந்து நிறைய ஆடிஷன் கூப்பிடுவாங்க. அதுவும் தமிழ் அப்படின்னு வந்தாக்க தமிழ் ஆர்டிஸ்ட்டு, தமிழில் ஹிந்தி பேசுகிற ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி 2-3 கேட்டகரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க. நான் நிறைய ஆடிஷன் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா போர் அடிக்கிறது எனக்கு ஆடிஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அது மறுபடியும் கூப்பிட்டு சொல்ல மாட்டேன்றாங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. அது நமக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ரெண்டாவது யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியும். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஓகே. அவனுக்கு தேவை அந்த நேரத்தில் அவன் வரணும், நடிக்கணும், போகணுங்கிறது. அப்போது வேண்டா விருப்பம் தான் அந்த ஆடிஷன் பண்ணேன். பட் அது ஓகே ஆகிடுச்சு. அந்த டைரக்டர் ரொம்ப கிளியராக அவர் ஆடிஷன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி தான்
சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் ஆடிஷன் அனுப்பிச்சேன். ஓகே. ஸோ ஆடிஷன் காட் த்ரூ. ஆடிஷன் போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கேரக்டரே வந்து எந்த அளவுக்கு இப்போ ஆயிடுச்சுனாக்கா, எனக்கு நேற்று முந்தா நேற்றுலாம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இருந்த, நான் பேர்லாம் சொல்ல முடியாது, இன்வெஸ்டிகேஷனில் இருந்த ப்ராசஸில் இருந்த கமிஷனர், டிஐஜிஸ், பெங்களூர்லேருந்து, இங்கே சென்னையில் இருந்த ஒரு சில பேர், அப்புறம் இந்த சந்திரசேகர் கேரக்டர் நான் ப்ளே பண்ணிருக்கேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டுலாம் பேசி பாராட்டினாங்க. ஓகே. ஸோ அது பெரிய சக்ஸஸ். அது வந்து தமிழ்லேருந்து நானும் பக்ஸும் தான் பண்ணியிருந்தோம். அதில் தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சென்னையிலேருந்து நாங்கள் 2 பேர் தான். நிறைய பேர் பாம்பேல பேசின தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஹைதராபாத்தில் இந்த நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. பட் இங்கேருந்து போன 2 காஸ்டிங் வந்து நானும் பக்ஸும் தான். கண்டிப்பா சார். இப்ப அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ரசிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் ரெடி. நீங்க வந்து எப்பயுமே வந்து திரைக்கு வர்றதுல நிப்பாட்டிடாதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லாவும் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.